செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அங்கும் இங்கு நோய்களும் வியாதிகளும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலம் வெள்ளனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைத்து கொடுத்தவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எபினேசரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் உதவி நீரே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னை உடுக்க உடையும் தந்தவரை மக்கு ஸ்தோத்திரம். கத்தர் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கும்படி காலைதோறும் கிருபை புதிதாக இருக்க பண்ணுகிறீரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வழியில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதி ஆவலுடன் பாடி துதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடும். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி மோசே உயர்த்தினது போது ஏற்பட்ட அற்புதம், நடந்த அற்புதம், ஜெயக்கொடி. சாலமோன் கைகளை உயர்த்தின பொழுது அவனை தரித்திரம் ஐஸ்வர்யவனாக மாற்றின. தேவனுடைய கரம், பேதையை ஞானி ஆக்கின தேவனுடைய கரம், ஒன்றுமில்லாதவனை உயர்த்தின தேவனுடைய கரம். இப்ப நாமும் உயர்த்தும் பொழுது அது சாலமோனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஆண்டவர் நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் உயர்த்தினாங்களோ கண்களை ஏறெடுத்து வானத்தை நோக்கி பார்த்தாங்களோ முகங்கள் பிரகாசித்தன. ஏழை கூப்பிட்டான், கத்தர் கேட்டவனுடைய எல்லா அடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வார்த்தையின்படி ஒருவேளை உங்களுக்கு என்ன வியாதி இருந்தால் தலையில கை வச்சு சொல்லுங்க. என் மூளை மண்டலங்களிலே
தெய்வ பிரசன்னம் இறங்கி வரட்டும். கண் பகுதியிலே கேட்ராக் மருத்துவம் இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாகட்டும். தொண்டை பகுதியிலே தெய்வ பிரசனம், நாசியிலே தெய்வ சுவாசம், தொண்டையிலே கர்த்தருடைய கரம், நுரையீரலிலே தேவ சுவாசம், இருதயத்திலே இயேசுவின் ரத்தம், சிறுநீரகத்திலே அவருடைய வல்லமை பாய்ந்த ரத்தம், ஆணி பாய்ந்த கரத்தினால் தொடுதல், பாங்க்ரியா, சிறுகுடல், பெருகுடல், கணையங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் விழுந்து இப்பொழுது குணமாக்குறதை நான் பார்க்கிறேன். தேவையில்லாத கட்டிகளும் பலவீனங்களும் பிளட் ப்ரெஷரும் சுகரும் நார்மலா போகிறத நான் பார்க்கிறேன். பின்மண்டையிலே ஒரு வலி, அந்த வலி நீங்கிறதை நான் பார்க்கிறேன். கால் கைகளிலே தேவ பிரசனம் இறங்கி வருகிறதே, நடக்க முடியாதவள் எழும்பி நிற்கிறதையும் நடக்கிறதையும் என் ஆவிலே உணர்கிறேன். தரித்திரங்கள் மாறுகிறதை பார்க்கிறேன். சத்துருக்களோடு கூட என் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். ஜெயமோ கர்த்தரால் வரும். அவள் பின்னிட்டு திரும்புவார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்ப்பங்களிலே கர்த்தர் ஒரு குழந்தையை வைக்கிறதை நான் பார்க்கிறேன். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரனை கிடைக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏற்ற வேளையில திருமண சகாயத்தை உண்டு பண்ணுவீரா. பண தேவையுள்ளவர்களுக்கு அந்த வறட்சியும் வறுமையும் மாறும்படி கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீத புஸ்தகங்களிலே நாம் அதிகாலை ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 143ஆம் சங்கீதத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே, இது தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படி உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாதையும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். அந்த ரொம்ப வசனம் உண்மையாகவே அப்படியே நம்ம ஒவ்வொரு வாழ்க்கைக்கு பொருந்துகிற வசனமாக இருக்கிறது. தாவீது எழுதுறான், சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். என் ஆவி எனக்குள் தேங்குகிறது, கலங்குகிறது. என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், முது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன், முது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். நம்ம கையை நீட்டி ஜெபம் பண்றதை பத்தி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போது ஏண்டா நம்ம கையை நீட்டோம், இவர் ஏன் கையெல்லாம் உயர்த்த சொல்றாரு, ஏன் இவர் கையை உயர்த்துறாரு, உயர்த்ததுனால எனக்கு ஒரு பயனும் இல்லையே அப்படின்னு மனதுல ஒரு சிந்தனை ஓட்டும். அப்படி ஓடும் பொழுது இங்க கவனிங்க, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். தாவீது சொல்றான், ஆண்டவரே லேட் பண்ணாதீங்கப்பா, சீக்கிரமாய் செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குறவளுக்கு பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மரியாதையும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். இங்கதான் பாருங்களேன், அதிகாலையில் உம்முடைய கிருபை கேட்க. உம்மை நம்பி இருக்கிறேன்,
நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமா உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமா இடுக்கத்திற்கு நீங்கி லாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என்னை சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். அழகா முடிக்கிறார். நான் உமது அடியேன். அடியேன்னா நான் உடைய ஸ்லேவ் ஆண்டவரே, நான் உடைய வேலைக்காரன், நான் உடைய அடிமை. அதிகாலையிலே உடைய கிருபையை கேட்க பண்ணும். கிருபையை கேட்க பண்ணும். கிருபை நிறைந்த வார்த்தை வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவோம், காலை தோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன் என்று சொன்னேன் ஒரு நாள். அதே மாதிரி சங்கீதக்காரன் ஒரு நாள் சொன்னா, காலையிலே என் சத்துருக்களை நீங்க அழித்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதங்களிலே நேற்று போன வாரங்களிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு காலையிலே உடைய கிருபைய நல்ல செய்தியை எனக்கு கேட்கப்படும். என் சத்துருக்கள் விழுந்தார். என் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. என் சத்துருக்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். என் நிமித்தமாய் கர்த்தருக்கு பயந்து நடுங்கினார்கள் என்று சொல்கிற சத்தம் கேட்கப்படட்டும். கிருபை கேட்கப்படும். சரி, இங்க நிறுத்திட்டு நான் யோசுவா 3ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோசுவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம். யோசுவா 3ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. அதுல அதிகாலையிலே யோசுவா எழுந்திருந்து அப்படின்னு ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க. அதிகாலமே யோசுவா எழுந்து இருந்த பின்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா இருக்கு. சரி, யோசுவா மாத்திரம்தான் எழுப்பினாரா? ஒரு சில வீடுகளில் வெறும் அம்மா மட்டும் எழும்புவாங்க. எதுக்கு எழும்புவாங்க? வீட்டு வேலை செய்யறதுக்காக எழும்புவாங்க. சில வீடுகளில் அப்பா மாத்திரம்தான் எழும்புவார். எதுக்கு எழும்புவார்? வாக்கிங் போகிறதுக்கு எழும்புவார். ரொம்ப சீக்கிரமா எழும்பி வாக்கிங் போயிட்டு வந்துடணும். ஜெபிக்கிறதுக்காக யாராவது அலாரம் வச்சு எழும்புறாங்களா அப்படின்னா ஒருவரும் இல்லை. தான் கடமைகளை செய்ய, வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கு கல்லூரிக்கு அனுப்ப, வேலைக்கு பிள்ளைகளை அனுப்ப, கணவனை அனுப்ப, தான் வேலைக்கு போக வேணா எழும்புறாங்களே தவிர ஜெபிக்கணும் அப்படின்னு யாரும் எழும்புறதில்லை. ஆண்டவரை தேடணும், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு இவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரியாம சுயநலத்திற்காக எழும்புறோம். சிலர் எழும்புறதே இல்லை. சில பிள்ளைகளை நம்ம பார்க்கலாம். இப்ப இருக்கிற பிள்ளைங்க நைட்டெல்லாம் முழிச்சுட்டு காலையில தான் தூங்குறாங்க. இப்படி ஒரு பழக்கத்துல இந்த சமுதாயம் வந்துருச்சு. இந்த அதிகாலை எழும்புறதுன்ற ஒரு பழக்கமே இல்லாமல் போயிற்று. இங்க அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு ஒரு கமா, அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் அப்படின்னு வருது. அப்போ குடும்ப தலைவன் மாத்திரம் எழுந்தா போதாது, குடும்பமே எழும்பணுமா? ஏன் எழும்பணும்? முன்னாடி எரிகோ நிற்கிறது.
அந்த எரிகோ மதிர்ச்சுவலை விழ பண்ணணும்னா, அந்த எரிகோவை கைப்பற்றணும்னா, அந்த சத்துருக்களை வெல்லணும்னா, அந்த ஒரு பெரிய தடைய அகற்றணும்னா, யோசுவா மாத்திரம் எழும்பினா போதாது. அதுதான் சொல்றேன். யோசுவா ஒருத்தரால் மாத்திரம் இது நடக்கல. இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீதேமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் கடந்து போக மட்டும் அங்கே ராத்தங்கினார்கள். எல்லாரும் எழுந்திருக்க அவங்க அங்கே வந்து கடந்து போகும் முன்பு அங்கே ராத்தங்கினார்கள். அப்போ நம்ம அதிகாலையில எழும்பும் பொழுதுதான் கர்த்தர் எரிகோ போன்ற மதில் சுவர்களை அவர் தகர்த்து எறிவார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிம்பிள் லெசன் என்னன்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று சொன்னது போலவே, ஒருவேளை நாம பிரச்சனைகள் ரொம்ப பெரிதாக இருக்கும்னா குடும்பமா ஒரு பொருத்தனை செய்யணும். நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்பா, ஒருவேளை நம்ம குடும்பமா எழுந்து அந்த காலையில் ஜெபத்துல நம்ம குடும்பமா ஜெபிக்கலனாலும், ஜெபித்தா நல்லது, ஜெபிக்கலனாலும் அதிகாலையில இதுக்காகவே எழும்பி, ஏதோ தூக்கம் கலைஞ்சிச்சு அல்லது நமக்கு வந்து பாத்ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும், அப்படி ஏஞ்சிட்டேன், டைம் பார்த்தேன், ஏர்லியா இருந்தது, நான் முட்டி போட்டேன், அப்படிலாம் இல்லை. அதற்காகவே பிரத்யேகமாக நம்ம எழும்ப வேண்டும். சாது சுந்தர் சிங் ஐயா பற்றி இந்த புத்தகத்தை வாசித்து பாருங்க. அவரு இரவு முடிந்த பிறகு, அதாவது 12-1 மணிக்கு ஜெபத்துக்கு போனாருன்னா காலையில வரைக்கும் அந்த ரூமை விட்டு வெளியில வரவே மாட்டாராம். அந்த ரூமை விட்டு வெளியே வந்த பொழுது அவரை பார்க்க மக்கள் கூடி இருப்பாங்களாம். ஏன்னா அவர் முகத்துல அவ்வளவு பெரிய பிரகாசம் இருக்குமா. இந்த சாது சுந்தர் சிங் செய்த ஒரு ஊழியம் இருக்குல்ல, அந்த ஊழியத்தின் விளைவு என்னன்னா, அல்லது அந்த ஊழியம் எப்படி நடந்ததுன்னா, அதிகாலை ஜபத்தினாலதான் நடந்தது. அநேக பரிசுத்தவான்கள் பைபிள்ல அதிகாலையிலே ஜெபித்ததுனாலதான். யாத்திராகமத்துல மோசே ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கட்டளையே கொடுத்தார். என்ன சொன்னா தெரியுமா? நீ அதிகாலமே எழுந்து ஆயத்தப்பட்டு சீனாய் மலைக்கு வா. இது ஆண்டவருடைய கட்டளை. இது ஏதோ நம்ம 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 போட்டுக்கிட்ட ஒரு கட்டுப்பாடு அல்ல. ஆண்டவரை கூப்பிடுற, நீ அதிகாலமே எழுந்து ஆயத்தப்பட்டு நீ சீனாய் என்னை பார்க்க வா. ஏன்னா என் பிள்ளைகளை குறித்து அல்லது உன் பிள்ளைகளை குறித்து அல்லது நீ நடத்தி வந்த பிள்ளைகளை குறித்து என் இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் உனக்கு நான் சொல்வேன். காலையிலே உன் கிருபையை கேட்கப்படும். நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன். எப்பொழுது? அதிகாலையில எழும்புற ஒரு கூட்டம். அவர் சொல்வார், நான் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன் மேலும் கண்ணை வைத்து ஆலோசி. 2 முறை 3 முறை மோசே தேவ பர்வதற்கு போகும் முன்பு அதிகாலமே போன பொழுது ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாவற்றையும் தம் பிள்ளைகளை குறித்து அல்லது மோசேயின் பிள்ளைகளை குறித்து, மோசேயின் குடும்பத்தை குறித்து, மோசே எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து எல்லாம் அவர் ரொம்ப தெளிவா பேசினார். அப்பா, உன்னுடைய வேலை பளு தாசியா இருக்கு, உன் வேலையை பிரிச்சு கொடு. உன் மாமனார் வழியாக ஒரு ஆலோசனை வருது, நீ எவ்வளவு நேரம் கஷ்டப்படுவ, அதுக்குன்னு ஒரு 1000 பேருக்கு ஒரு தலைவனை நேமி. இதெல்லாம் எங்க கொடுக்கிறாருன்னா அதிகாலையில கொடுக்கிறார். யோபுவின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நீங்க பாருங்களேன். யோபு பரிசுத்தவான், அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம், காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது முன்ன பின்ன வாசா தெரியும். காலைதோறும் ஆண்டவர் வந்து விசாரிக்கிறவராக இருக்கிறார்.
யோபுவை விசாரிச்சதுனாலதான் யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் அதிகாலையில எழும்பினால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன், அவன் வீட்டை கர்த்தர் வேலி அடித்தார். எல்லாம் போயிட்டு சத்துரு கையில அவனுடைய ஜீவனை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. நமக்கு ஒரு அஷூரன்ஸ் உண்டு. அதிகாலை தேடுறவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. சத்துரு கையில நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார். இன்னைக்கு ஆழமா உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், நல்ல வார்த்தை. சத்துரு கைகளிலே உங்களே ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவர் கண் பார்வையிலே இருக்கும். விழுந்து போகாதபடிக்கு ஒரு வேலியை போடுவார். இதுதான் தடை, இதுக்கு மேல நீ தாண்டி வராதே என்று சாத்தான் இடத்துல சொல்லி வைப்பார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இது வரைக்கும் தான் உங்களுக்கு எப்பவுமே ஜெபம் பண்றது உண்டு. ஆனா இதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதை இன்னைக்கு நான் சொல்லிட்டோமா? சங்கீதக்காரர் 143 சொன்ன மாதிரி காலை தோறும் இப்படி கிருபை கேட்க பண்ணும். சொல்லட்டுமா? நல்ல கவனிங்க, காதுகளை கூர்மையாக்கி கொள்ளுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதியும் என்னிடத்தில் உண்டு. அவர் கொடுப்பார். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருள் சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்கள் நீதியின் வழியில் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருக்கிறார். அவர் தேடும் பொழுது சத்துருக்களை அழிப்பது மாத்திரமல்ல, சிநேகிக்கிறவர்களுக்கு அவர் சொல்றாரு, உனக்கு இணையா என்னப்பா, என்னை சிநேகிக்கிறவனுக்கு என்னப்பா ஐஸ்வர்யம், சாதாரணம், கனம், நிலையான வாழ்வு, நிலையான பொருள், நீதி, இவையெல்லாம் தருவேன். அதை காட்டிலும் உன்னை நான் அதிகமா சிநேகிக்கிறேன், அதையும் தருவேன். உன்னை சிநேகிக்கிறது அதை விட பெரிய விஷயம். ஒருவேளை நம்மை சிநேகிக்கிறவர் நம்மோடு கூட இருப்பாருன்னா ஒரு காலம் நம்மை கீழே விட மாட்டார், நம்மை அழிந்து போக விட மாட்டார், குறைவில் விட மாட்டார், பிள்ளை இல்லாமல் விட மாட்டார், குழந்தை இல்லாமல் விட மாட்டார், திருமணம் ஆகாமல் விட மாட்டார். ஏனென்றால் நம்மை சிநேகிக்கிறவர். உன்னத பாட்டுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் என் நேசர், அவர் என்ன நேசிக்கிறவர், என்னை சிநேகிக்கிறவர், என் மீது அன்பு செய்கிறவர். அழகா சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன். அப்படின்னா அதிகாலை தேடுகிறவங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்க, அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். இப்ப சாதாரணமே நம்ம குடும்பத்துல இருக்கிற குழந்தைகளை, கணவனை, மனைவிய, பிள்ளைகளை, பெற்றோரை நேசிக்கிறோம்னா எந்த வகையில நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படித்தானே? எந்த வகையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதிகாலையில தேடி ஆண்டவரை நேசிச்சா, ஐயோ அப்பா, என் அப்பா பார்க்க முதல்ல நான் போனோம். அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, திரளான நன்மை உண்டு. நான் அவரை நம்பி போலாம், தைரியமா போலாம், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் சத்துருக்களை அவர் பார்த்து கொள்வார். இந்த தைரியத்தோடு நம்ம நேசித்து போனோம், பயந்து போக கூடாது. சிலர் ஐயோ அதிகாலை ஜெபம்னு சொல்லிட்டாரு, அதுக்காக நான் பயந்து, அப்படிலாம் இல்லை. நேசத்தோட என் அப்பாவை பார்க்கணும். முதலாவது அவரிடத்துல கொஞ்ச நேரம் பேசணும். என்னை விசாரிக்க வருவர்கிட்ட என் மனசை அப்படியே கொடுக்கணும். அப்பா, என் பிள்ளைகளை உங்ககிட்ட கொடுக்குறேன்ப்பா, என் வாழ்க்கையை கொடுக்குறேன். ஏன் ஆண்டவரே இந்த மாதிரியான சோதனைக்குள்ள நான் பிரவேசிக்கணும்? இதற்குள்ள ஒரு விடையே கிடைக்காதா என்று நாம் தாராளமா அவனோடு கூட பேசும் பொழுது, அவர் நேசர், அன்புள்ளவர். அவர்
நான் சொல்றேன், லாசரு மரித்த பொழுது சொன்னாங்க, இவ்வளவாய் சிநேகித்தானே, சிநேகித்தாரே. இல்ல, பைபிள்ல இது ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு. என் ஆண்டவர் யாரெல்லாம் சிநேகித்தார், அன்பு செலுத்தினார், அவருக்கு அன்பா இருந்த சீஷன் அப்படின்னு வரும் இல்ல, சீஷர்கள் யார்? இனி சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிப்பேன். லாசரு இறந்து போன பிறகு கண்ணீர் விட்டு அழுதார். கூட இருந்தவங்க நையாண்டி பண்ணாங்க, என்ன இவர் ரொம்ப நேசிச்சானே, இவரை ஏன் சாக விட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. மனதுக்கு மிகவும் ரொம்ப வலி ஏற்பட்டு அவ ஆவியிலே கலங்கினார். 2வது முறை லாசருவே வெளியே வா என்றார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவரை சிநேகிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், மரிப்பதே இல்லை. அமேன் சொல்லுங்க. நீ சிநேகிக்கிறவர்கள் மரிப்பதே இல்லை. நாம காட்டுகிற சிநேகத்தை காட்டிலும் அவர் காட்டுகிற சிநேகம் அநாதி சிநேகம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தின் ஜோதியாய் என்னை ஆட்கொள்ளும், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். ஆண்டவரே, சிநேகித்து நாங்கள் அதிகாலையிலே ஜெபம் பண்ண, அல்லது உன் மீது அன்போடு கூட அதிகாலை இடத்துல இருந்து வர, ஏதோ கட்டாயத்துக்காக எங்க தேவைக்காக எழுஞ்சிட்டோம் அப்படின்பதுக்காக அல்ல, என் ஆண்டவரை விருப்பமாய் தேடும்படியான ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ள வைங்க. ஆண்டவரை தினந்தோறும் எழுப்புங்க, காலைதோறும் எழுப்புங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு தடைகள் ஏராளம், சத்துருக்கள் ஏராளம். சங்கீதக்காரன் சொன்னது போலவே சத்துருக்கள் எங்களை எப்படி பார்க்கறாங்கன்னா, செத்தவர்களை போல பார்க்கறாங்க. எங்க மேல ஏறி போறாங்க. எங்க வியாதி அவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறது, எங்க வேலையில அவ்வளவு பலு இறுக்கத்தை கொடுக்கிறது, ஊழியத்துல அவ்வளவு மன வருத்தத்தை சஞ்சலத்தை கொடுக்கிறது. சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க நீங்க பாக்குறீங்கப்பா. இமீடியட்டா செய்யுங்க ஆண்டவரே. அதிகாலையுமே தேடுகிறோம்ல, அநேகர் தேடுறாங்கல்ல. இப்பொழுதும் கூட அநேகருடைய ஜெப குறிப்பு கேன்சர், ஸ்டீஃபன், அநேகர் வியாதியில மரண படுக்கையில இருக்கிறாங்க. எல்லாரையும் குணமாக்குங்க. ஏன்னா காலையில அவளுக்கு ஒரு நல்ல செய்தி வரட்டும். இரவெல்லாம் எல்லா அப்பரேட்டஸும் பார்த்தோம், நல்லா இருக்கு, ஒண்ணுமில்லை. ஆண்டவரே, கை முறிந்து ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற அன்பு தங்கை, சரியான ஆபரேஷன் நடக்கும். அந்த சுகர்லாம் நார்மல் இருக்க உதவி செய் சுவாமி. இப்பொழுது உம்மை தேடி வந்திருக்கிறோம். வெக்கப்பட்டு போகாதிருக்கும்படி கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் அழைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.